Hi students, welcome to Handle Learning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல எப்படி போயிட்டு இருக்கு? So the maximum question and answers எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க கரெக்ட்டா? So the remaining questions எல்லாம் பார்க்கணும்ல. That is 1 mark பார்க்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லவே வேணாம், பேப்பர் பிரசன்டேஷன் எவ்வளவு அழகா எழுதினாலும் அந்த பேப்பர் வந்து அழகாவே இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. So அது எல்லாத்துக்கும் வரி பண்ண வேணாம்ப்பா. எல்லாத்தையும் நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கடைசியில ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். எதுக்கு தேவையில்லாம நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா படிச்சுட்டு போனா தான் எக்ஸாம்ல சூப்பரா எழுத முடியும் அண்ட் சூப்பரா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ 1 mark கொஸ்டின்ஸ்ல எப்படி படிக்கிறது அண்ட் அதே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், முக்கியமா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவை நான் கீழே லிங்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாம அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியாப்பா? ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மார்க்ஸ் வந்து சூப்பராக வரும்ப்பா. ஸோ அது போக நம்ம என்ன பண்ணணும், 1 marks கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், பேப்பர் ப்ரெசன்டேஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்துட்டு சிறுவினா குருவினா நெடுவினா எப்படியாச்சும் நம்ம படிச்சு முடிச்சிடறோம். கடைசியில் அந்த 1 marks மட்டும் டீலில் விட்டுறோம். அந்த 1 marksையும் நீங்கள் கிளியராக வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்காது, சிறுவினா குருவினா நெடுவினா எல்லாமே எழுதிடுவோம். அண்ட் அது போக 1 marks எழுதிட்டோம் அப்படின்னா கடைசியாக இருக்கிற பேப்பர் ப்ரெசன்டேஷன் மட்டும் நீட்டாக பண்ணிட்டீங்கன்னா தமிழ் எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதை பற்றியெல்லாம் வரி பண்ணாதீங்கப்பா. எப்படி வந்து ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இல்லை நம்மளோட டார்கெட் வச்சுருப்போம் இல்லையா, இவ்வளோ மார்க்ஸ் வந்து நான் ஸ்கோர் பண்ணும் தமிழில். ஸோ கண்டிப்பாக சென்டம் தமிழில் வந்து நமக்கு போட மாட்டாங்க, ஏன்னா லாங்குவேஜ் பேப்பர் இல்லையா. ஸோ சென்டம் வரல அப்படின்னா 99 வாங்கலாமே. 1 mark போட மாட்டாங்க, பட் 99 வாங்கலாம் இல்லையா. அந்த 99 வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும். பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ 1 markல எப்படி வந்து நம்ம ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறது, என்ன படித்தாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க கரெக்டாக. ஸோ 1 marks எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் ரீட் அவுட் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குப்பா. ஸோ the மேக்ஸிமம் வந்து 9th and 10th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 1 mark வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ the question number 1 to 15 இருந்து இருக்கு கரெக்டா. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு question number 1 to 11 இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ல இருக்கிற questions தான் வந்து கேட்க போறாங்க. அதாவது புக் பேக் questions வந்து கேட்பாங்க. சரிங்களா? ஸோ the remaining வந்து நமக்கு புக் இன்டீரியர் கேட்க போறாங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த லெசன் நேம், அதில் ஆசிரியர் யாரு, அதில் இயர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த இயர், ஊர் பேரு, இதெல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினாக இதெல்லாத்தையும் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே இந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. என்ன 4 questions கேட்குறாங்களா, அந்த 4 questions மெயினாக இதை பற்றி தான் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அப்போ அந்த 15 questions 11 questions வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா, வெறும் புக் பேக் மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ புக் இன்டீரியரில் கொஞ்சம் அடிஷ்னலாக அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸில் போட்டிருக்க அந்த ஆசிரியர் நேமு, இயரு, அவங்களோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்துருப்பாங்க, அவங்க பிறந்த ஊர். ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக அந்த 4 marks வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியாவா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 11 வரைக்கும் உரைநடை, செய்யுள், இலக்கணம், மொழிபெயர்ச்சி, இதில் இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உரைநடையில 3 questions, செய்யுள்ல 2 questions, இலக்கணம் மற்றும் மொழிபெயர்ச்சியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 questions கேட்குறாங்க. ஸோ இந்த மாடலில் தான் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. சரியாப்பா? ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 2 to 15 செய்யுள்லேருந்து 4 questions மெயினாக. ஸோ பாடல் ஆசிரியர் யார், ஆசிரியர் குறிப்பு இருக்கும் இல்லையா, அதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இலக்கண குறிப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஸோ இந்த கொஸ்டின் 12 to 15 வரைக்கும் நீங்கள் கிளியராக பார்த்துக்கலாம். அதே மாதிரி 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து 1 marks வந்து 14 questions கேட்குறாங்க. ஸோ உரைநடை, செய்யுள், இலக்கணம், மொழிபெயர்ச்சி இதில் இருக்கிற 1 mark questions நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னாலே ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா. 1-2 தான் நமக்கு இன்டீரியர் கேட்பாங்க, 1-2 questions இன்டீரியர் கேட்பாங்க. அதுவுமே செய்யுள் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ செய்யுள் ரிலேட்டடாக இருக்கிற questions எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக ஆசிரியர் குறிப்பு, இலக்கண குறிப்பு, அதே மாதிரி ஆசிரியர் பெயர். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு மாற்றி மாற்றி கேட்பாங்க, டேட் ஆஃப் பர்த். அந்த மற்றபடி வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 1 marksல நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இருக்கிறதுலே பெரிய டார்கெட் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான். ஸோ இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்குது. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே பேப்பர் ப்ரெசன்டேஷன் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிருங்கப்பா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 9th 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் பகுதி 1ல் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு அதோட ஆன்சரில் உங்களுக்கு ஆ ஈன்னு சொல்லி பிரிவு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஷன்ஸை வச்சு உங்கள் ஆன்சரை எழுதிக்கோங்கப்பா. இல்லை அப்படின்னா
அதுலேயே கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு வரும். சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ ஆன்சரை வந்து கரெக்டாக அங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கே எழுதும் போது தப்பாக நீங்கள் எழுதியிருப்பீங்க. இல்லையா, இங்கே எழுதும் போது ஆப்ஷன்ஸை கூட மாற்றி எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஈன்னு சொல்லியிருக்கா, ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈன்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் எழுதிருவீங்க. சரியா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ என்ன ஆப்ஷனோ அது கரெக்டாக போட்டுட்டு அதோட பதிலும் நீங்கள் வந்து எழுதி வச்சுடுங்க. சரிங்களா. ஸோ பகுதி 2ல் வந்துட்டு ஸோ பிரிவு 1ல் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்களா, அதில் வந்து கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போட்டு உங்கள் பதிலை கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தள்ளி எழுதுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு தள்ளி நீங்கள் வந்து எழுதுங்க. சரியா. ஸோ அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டு கொஞ்சம் தள்ளி எழுதுனீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும்ப்பா, பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு நீங்கள் வந்து எழுதுங்க. ஓகேவா. ஸோ ஒரு இன்ச்சு இந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ஸோ நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி கட்டுரையெல்லாம் எழுதும் போது ஸோ தலைப்பு எழுதுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு நீங்கள் போடுறீங்க, முன்னுரை இருக்குது, முடிவுரை இருக்குது, அதில் இருக்கிற சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே எழுதி வைக்கிறீங்க. சரியா. ஸோ சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியராக எழுதுனீங்க அப்படின்னா தான் நீங்கள் கட்டுரை எழுதும் போது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எழுதிக்கலாம். சரியா. ஏன்னா முன்னுரை முடிவுரை நமக்கு எந்த மாற்றமும் இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு நடுவில் இருக்கிற உங்களுக்கு சப்ஹெட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்சஸ் ஆகும் இல்லையா. நீங்கள் கொஸ்டினில் ஒன்று பார்த்துருப்பீங்க, எழுதுறது ஒன்றா இருக்கும். சரியா. அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்டே இந்த குட்டி பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் திருப்பி பார்த்துக்கலாம், நம்ம என்னென்ன டைட்டில்ஸ் முடிச்சிருக்கோம், என்ன ஹெட்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எந்த சப்ஹெட்டிங் வந்திருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் பார்த்து எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் அழகாக இருக்கும். சரியா. ஸோ முன்னுரை ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னுரை நீங்கள் எழுதி இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுருங்க. சரியா. இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அழகாக நீட்டாக வந்து இருக்கும். சரியாப்பா. ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து கடிதம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. இந்த நேமிங்ஸு ஊர் இது எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்கப்பா. இந்த இடத்துல நீங்கள் வந்து போட்டிருக்கணும். சரியா. எஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எழுதியிருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது நீங்கள் ரைட் கார்னரில் எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருந்து அனுப்புனர் எழுதுங்க. ஸோ அனுப்புனர் யார், பேர் என்ன, அட்ரஸ் என்னன்னு கரெக்டாக எழுதிட்டு அதுக்கப்புறமா பெறுநர் எழுதிட்டு ஸோ மதிப்பிற்குரிய ஐயான்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஸ்பேஸ் விட்டுட்டு தான் எழுதணும். ஸோ எல்லாத்துலேயும் ஏன் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுறோம் அப்படின்னா பார்க்குறக்கு நீட்டாக அழகாக இருக்கும்ப்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எழுதிட்டு இந்த இடத்துல எழுத ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கே வந்து நீட்டாக இருக்காது, ஒரே லைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதுனீங்க அப்படின்னா அதோட பார்ட்டிஷன் உங்களுக்கு அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டி விஷயத்துலேயே நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பேப்பர் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் அண்ட் நீங்களும் நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரியா. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சிறுவினா, குருவினா, நெடுவினா, கடிதம், கட்டுரை, படிவம் எழுதுறதுனாலும் இந்த மாதிரி வந்து நீங்க எழுதிக்கோங்க. அப்பதான் அது வந்து நீட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா பார்க்கும்போது நீட்டா இருக்காதுப்பா, மார்க் வந்து போட மாட்டாங்க. இல்ல பேப்பர் பிரசன்டேஷன் ஏன் தெரியுமா அவ்வளவு முக்கியம், நீங்க கரெக்டாவே ஆன்சர் எழுதியிருந்தாலும் பிரசன்டேஷன் நீட்டா இல்லைன்னா தப்பு போட்டு போயிடுவாங்கப்பா. சரியா. அதனால முடிஞ்ச அளவுக்கு அழகா எழுதிட்டு வாங்க. அழகான ரொம்ப நேரமா ஸோ அதாவது போடுறதே இந்த அளவுக்கு அப்படியே ஸ்லோவா போட்டுட்டு இருக்காதீங்க. நீங்க எழுதுங்க, நார்மல் ஸ்பீட்ல எழுதுங்க. ஆனா இந்த ஸ்பேஸ் விட்டு எழுதுறது, அதே மாதிரி உங்களுக்கு இந்த கீழே ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் விட்டு அது ஈக்குவலாக விட்டு எழுதுங்க. சைடில் இந்த ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ஸோ கமா போட வேண்டியது கமா, ஸோ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது ஃபுல் ஸ்டாப், இது எல்லாத்தையுமே அழகாக நீட்டாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேப்பர் ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்கும்ப்பா. ஸோ அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கும். சரியா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னால கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அண்ட் இது போக டெய்லியுமே நம்மளோட இதில் லைவ் மேரத்தான் இருக்க போகுதுப்பா. ஸோ மிஸ் பண்ணாமல் லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் மேரத்தானை அட்டன் பண்ணுங்க. நாங்கள் வந்து இன்னையிலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து லைவ் கிளாஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ தான் நாங்கள் என்னென்ன கிளாஸ்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். சரியா. ஸோ பேனிக் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எக்ஸாம் எழுதிடுவாங்க. எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.